டேலில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா மல்டி கரன்சி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க. உங்க கம்பெனிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரிலே இருக்கு, வாங்குறீங்க. ஓகே. சப்போஸ் அது வந்து எனக்கு அதர் கண்ட்ரில இருந்து தான் நான் இம்போர்ட் பண்றேன். அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? அதை நான் எப்படி அந்த பார்ட்டிக்கு பே பண்ணுவேன்? பேமெண்ட் அமௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்றது? அதுல எனக்கு கெயின் இருக்கா இல்ல லாஸ் இருக்கா அப்படிங்கறது தான் நம்ம மல்டி கரன்சின்னு சொல்ல போறோம். அதாவது இதுல ஃபாரெக்ஸ் கெயின் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நார்மலாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து டாலர். ஒரு டாலரோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்டா 82 ருபீஸ் இருக்கு, 72 ருபீஸ் இருக்குன்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு மாற மாற நம்மளோட இந்தியன் ருபி வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது டே பை டே நடக்கலாம், இல்ல அப்படின்னா ஒன் வீக் ஒரே ரேட்டா கூட இருக்கலாம். எப்படி ரேட் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன், அந்த ஆர்டருக்கு இப்ப வேல்யூ வந்து ஒரு டாலரோட வேல்யூ 72 ருபீஸ் இருக்கு அப்படின்னா அதே வந்து நான் அவருக்கு பே பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் நான் அவருக்கு பே பண்ணி ஆகணும். ஒண்ணு அதிகமாகலாம், இல்லைன்னா கம்மியாகலாம். அதிகமாச்சு அப்படின்னா அது நமக்கு லாஸா இருக்கும். சப்போஸ் அதனுடைய வேல்யூ வந்து டாலர் வேல்யூ இந்தியன் மதிப்படி கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு அது கெயினா இருக்கும். சோ அப்ப நான் ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்றேன், அதனால எனக்கு வர்ற அமௌண்ட்டுக்கு எனக்கு கெயின் ஆயிருக்கா, ஃபாரெக்ஸ் கெயின் ஆயிருக்கா இல்ல லாஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்றதுக்காக ஒரு கம்பெனி ஒண்ணு தேவைப்படுது. அதுக்காக நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஜே எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணுவோம், இம்போர்ட்டும் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இம்போர்ட் வேணும் இல்லைங்களா? சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜே இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு டிஜே இம்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா வின்சன் சேலம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்மளது வந்து தமிழ்நாடு தான், கண்ட்ரி வந்து இந்தியா தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட கண்ட்ரியும் நாம பர்ச்சேஸ் பண்ற பார்ட்டியோட கண்ட்ரியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்ட்ரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் வந்து 23 தான் கொடுத்துட்றேன். என்னோட கரன்சி வந்து எனக்கு ருபி தான், அதனால எனக்கு டிஃபால்ட்டா இருக்கிறதையே கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஏதாவது டாக்ஸ் இல்ல காஸ்ட் சென்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க கம்பெனி ஃபியூச்சர்ஸ்ல ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எந்த டாக்ஸும் ஃபில் பண்ண போறது இல்ல, அதனால என்னோட டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்துக்குமே நான் நோ கொடுத்துட்டு என்னோட கம்பெனி ஃபியூச்சர்ஸை ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் நார்மலா ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா என்னென்ன கண்ட்ரில எல்லாம் இம்போர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதாவது அதனுடைய கரன்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ யூஎஸ் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, டாலர் சைன் யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து நம்ம யூரோ சிம்பிள் வந்து அதர் கண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரீஸுக்கு வந்து நம்ம என்னென்ன டாலர் சைன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற டீடைல் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இப்போ வந்து முதல்ல நான் பண்ண போறது டாலர், அதை நம்ம கிரியேட் பண்ணணும். மாஸ்டர்ஸ் போயிடுங்க, அதுல வந்து கிரியேட் ஆப்ஷன் போனீங்கன்னா கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ்ல நமக்கு ஒரு டீடைல் கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிட் ஒன்று வந்து நமக்கு ருபி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக தான் கிரியேட் பண்ண போறேன், அதனால கிரியேட் நியூ ஆப்ஷன் போயிடுங்க. சிம்பிள்ல என்ன பண்ணுங்க, டாலர் சைன் கொடுத்துக்கோங்க. இதனுடைய ஃபார்மல் நேம் என்ன சொல்லுவோம்னா டாலர் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இதை வந்து என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா யூஎஸ்டி அப்படிங்கிறதுல சொல்லுவாங்க. டெசிமல் பிளேசஸை ரீப்ரசென்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம வந்து சென்ட்ல சொல்லலாம். இப்போதைக்கு நான் அதை எதுவுமே கொடுக்கல, கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து எனக்கு வந்து யூரோ சிம்பிள் வேணும் அப்படின்னா நீங்க யூரோ சிம்பிளும் கிரியேட் பண்ணிக்கலாம். யூரோ சிம்பிள் கிரியேட் பண்றதுக்கு நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு அது தெரியாது, ஏதாவது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா Alt 156 கொடுத்தீங்க அப்படின்னா யூரோ சிம்பிள் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ ஃபார்மல் நேம்ல வந்து யூரோ கொடுத்துக்கோங்க. அதுக்கான ஐஎஸ்ஓ கரன்சி கோடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கரன்சி கோடும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஜாப்பனீஸ் சிம்பிளும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா Alt 157. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யான்ல மென்ஷன் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன், அதையும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 கண்ட்ரில நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன், அதனால அந்த 2 கண்ட்ரியோட கரன்சி சிம்பிளையும் ஃபர்ஸ்ட் நான் ஆல்டர் பண்ணிட்டேன். அடுத்து நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்க டிரான்சாக்ஷன் போட போறது ஏப்ரல் 1st நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டாண்டர்டா இப்ப அதுக்குன்னு என்ன அமௌண்ட் இருக்கு, ஒவ்வொரு சிம்பிளுக்கும் உண்டான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட கேட்பாங்க. அப்போ ஒரு டாலரோட
இந்தியன் வேல்யூ என்ன அப்படிங்கறத நீங்க இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா டாலரோட இன்னைத்து வேல்யூ என்னவோ அதை நான் கொடுத்துறேன். $1 வந்து நமக்கு என்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 82.87ல இருக்கு. அதே போல வந்து செல்லிங் ரேட் அண்ட் பையிங் ரேட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அந்த வேல்யூலாம் தேவையில்ல, என்டர் பண்றேன். அதே போல யூரோ. ஸோ யூரோ வந்து பாருங்க நமக்கு வந்து 90.85. ஸோ 85 rupees, அதாவது 1 euro ஈக்குவல் டு நம்மளோட 90 rupeesக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை நீங்க என்டர் பண்ணும் போதே பாருங்க உங்களுக்கு ஒரு பார் கிரியேட் பண்ணி டாலர் வேல்யூ என்ன யூரோ வேல்யூ என்ன அப்படிங்கறது நமக்கு காட்டுதுங்களா. இதை என்டர் பண்ணிக்கோங்க. அதே போலதான் என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.57 rupees. இதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரன்சி டீடைல்ஸ் சேவ் பண்ணிடுங்க. அப்போ நான் ஸ்டாண்டர்டா என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலரோட ரேட் என்ன, யூரோவோட ரேட் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். அதாவது இந்தியன் வேல்யூ படி. இப்போ நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதை டிரான்சாக்ஷன்ஸா எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ்ல வவுச்சர்ஸ் போயிடுங்க. இப்போ நம்ம நார்மலா வந்து இம்போர்ட் அப்படினாலுமே பர்ச்சேஸ் தான். ஸோ பர்ச்சேஸ் பண்றதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க பர்ச்சேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் வவுச்சர் நான் ஓபன் பண்ணிட்டு உங்களோட சப்ளை டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுத்துக்கலாம். எனக்கு ஏப்ரல் 1ஸ்ட்லயே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்வாய்ஸ் நம்பர் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு பார்ட்டி நேம் என்ன அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ட் சி கொடுத்துட்டு என் பார்ட்டியோட டீடைல்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். பார்ட்டி நேம் ஸ்டான்லி அப்படிங்கறது நான் கொடுத்துறேன். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட்டார். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துட்றேன். பில் டீடைல்ஸ் எல்லாம் ஓகே. இதுல மஸ்ட் நம்ம மாத்த வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி டீடைல்ஸ் தான். இப்போ அவங்களோட ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நான் புளோரிடாங்கிறத கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணிடுச்சு யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கறத எடுத்துட்டு வந்துருச்சு. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரி டீடைல்ஸை வச்சுதான் கரன்சி வேல்யூஸ் எல்லாமே நமக்கு அக்செப்ட் பண்ணும். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய பர்ச்சேஸ் டீடைல்ஸ் அண்ட் ரெசிப்ட் டீடைல்ஸ் ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதுவும் கொடுத்துக்கலாம். நான் இது எல்லாத்தையும் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எப்பயும் போல பர்ச்சேஸ் அண்ட் யூஎஸ் இம்போர்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். நான் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா என்ன ஸ்டாக் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணணும். இதுல வந்து பாருங்க நம்ம நார்மலா பார்ட்டி டீடைல்ஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்களோட கரன்சி டீடைல்ஸும் நம்ம கொடுத்துருக்கணும். அந்த ஆப்ஷன் எனக்கு இங்க பார்ட்டி கிரியேட் பண்ணும்போது வரலையேன்னு கேட்டீங்கன்னா F12 கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் போயிடுங்க. இதுல வந்து பாருங்க யூஸ் கரன்சி ஃபார் பேங்க் அண்ட் கேஷ் லெஜர்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க நமக்கு இந்தியன் சைன் இருக்குங்களா. எனக்கு அது கிடையாது. அதுக்கு பதிலா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் சைன் வேணும். சோ டாலர் சைன் சூஸ் பண்ணிட்டு பார்ட்டியை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இதை வச்சுதான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணும். மத்ததெல்லாம் கொடுத்துட்டு லெஜரை சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது நம்மளோட பர்ச்சேஸ் வந்து நார்மல் தான். சோ நார்மலா கொடுத்துட்டு ஸ்டாக்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அவங்க கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ற ஸ்டாக் என்னவோ அந்த ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஆல்ட் சி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அண்டர் வந்து எனக்கு பிரைமரி அக்கௌண்டாவே இருக்கட்டும். யூனிட்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க நாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம எந்த டாக்ஸ் டீடைல்ஸும் கொடுக்க போறது இல்ல. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 குவான்டிட்டி. ரேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு $72 கொடுக்குறாங்க. நீங்க வெறும் 72 மட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம இந்தியன் ருப்பியா எடுத்துக்கும் 72 அப்படிங்கிறது. ஆனா அந்த மாதிரி கிடையாது. இது டாலர்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். சோ டாலர் சைன் கொடுத்து நீங்க 72 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது நார்மலா வந்து பாருங்க அமௌண்டா நமக்கு கால்குலேட் பண்ணிக்கும். $7,200 ஆகுது. அப்ப ஓவரால் காஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாருங்க நமக்கு நம்ம ஆர்டர் பண்றது 100 குவான்டிட்டிஸ். கொடுத்திருக்க ஓவரால் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 7,200 rupees. அப்ப இந்தியன் ருபி வைஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு டாலரோட வேல்யூ வந்து 82.87 rupees. அப்ப அதுக்கான ஓவரால் காஸ்ட் வந்து இந்தியன் வேல்யூவா உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. சோ ஈவன் நீங்க டாலர் சைன் போடல அப்படின்னா அது இந்தியன் ருப்பியா தான் எடுத்துக்கும். இதை மட்டும் கொடுத்துருங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஃபாரெக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது 72 rupees ஐட்டமோடது. அதே போல ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸ்டாண்டர்ட் ரேட் என்னவோ அந்த ரேட் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போதைக்கு அது இந்தியன் வேல்யூ சேஞ்ச் ஆகல. அதனால நான் அதை அப்படியே விட்டுறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா. என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அவங்க கிட்ட இருந்து 1st ஏப்ரல் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து இப்போ அவங்களுக்கு நம்ம பே பண்ணோம் இல்லைங்களா.
பே பண்றது வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் நம்ம அவங்களுக்கு பே பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது 5th ஏப்ரல் அன்னைக்கு நான் உங்களுக்கு பே பண்றேன். ஸோ பே பண்றோம் அப்படின்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? பேமெண்ட்டுக்கு போவோங்களா? ஸோ பேமெண்ட் போயிடுங்க. பேமெண்ட் போயிட்டு நான் சிங்கிள் என்ட்ரி மோட்ல தான் ஒர்க் பண்ண போறேன். அதனால கண்ட்ரோல் H கொடுத்துட்டு சிங்கிள் என்ட்ரி மோடா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5th ஏப்ரல் அன்னைக்கு. அவங்களுக்கு நம்ம வந்து பேங்க் மூலியமா தான் செட்டில் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்தியன் பேங்க். இது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். கரன்சி வந்து நம்மளது இந்தியன் ருபி தான். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பனிங் அமௌண்ட் மட்டும் அதில் ஆட் பண்ண போறேன். பேக் வந்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அமௌண்ட் நம்ம போட முடியும். ஏன்னா அது செகண்டரி லெஜரா கிரியேட் ஆனதுனால அந்த மாதிரி தான் வரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 15 lakhs வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன் ஓப்பனிங் அமௌண்ட்டா. இப்போ இதுல வந்து நான் யாருக்கு பே பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி அவரோட நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கொடுக்கும் போது அமௌண்ட் எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா டாலர்ல தான் கொடுக்கணும். அவருக்கு நான் பே பண்ண வேண்டிய ஓவரால் அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $7,200 என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் வேல்யூ காஸ்ட் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு எடுத்துட்டு வந்துடும். இதுல இப்போ ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ நான் பே பண்றது 5th ஏப்ரல் பே பண்றேன். எனக்கு ஒருவேளை ரேட் வந்து கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா அதிகமா இருக்கலாம், இல்ல ஸ்டாண்டர்டா அதே ரேட்ல கூட இருக்கலாம். ஸ்டாண்டர்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு 1 ரூபி கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அமௌண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்றேன். 81 ருபீஸா எனக்கு வரணும். நான் 81ன்னு கொடுத்துட்றேன். எந்த ரேட்டுமே சேஞ்ச் ஆகல. 81 மட்டும் கொடுத்துட்றேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெசிமல் பிளேசஸ்ல ஒரு 57 பைசாவை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது 5,96,000 சம்திங் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இப்போ வந்து பாருங்க எனக்கு பேமெண்ட் குறைஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து பாருங்க ஒரு 9,000 நமக்கு கரண்ட் பேலன்ஸ்ல காட்டும். இப்போ இவ்வளவுதான் நம்ம அவருக்கு அமௌண்ட்டை பே பண்ண போறோம். என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு செக் டீடைல்ஸா இல்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை நீங்க என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா Alt F1 கொடுத்து பாருங்க. இதுல நமக்கு வந்து பாருங்களேன் unadjust forex gain or lossல வந்து அந்த அமௌண்ட் இருக்குங்களா? சன்ட்ரி கிரெடிட்டார் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே வந்து பாருங்க எனக்கு unadjust forex gain or loss இருக்கு பாத்தீங்களா? இந்த அமௌண்ட் வந்து எனக்கு இன்னும் சன்ட்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் ஆகல. அவங்க பேர் என்ன அப்படிங்கறது நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் அமௌண்ட் என்னங்கிறது நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த வேரியன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது இந்த அன்அட்ஜஸ்டா இருக்க அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கெயின் தான், லாஸ் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நார்மலா நம்ம ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணுவோங்களா? அதுக்காக நான் என்ன பண்றேன்னா மாஸ்டர்ஸ்ல ஆல்டர் ஆப்ஷன் போங்க. இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வவுச்சர் டைப் போயிட்டு ஜேர்னல் ஓபன் பண்ணுங்க. நான் நார்மல் ஜேர்னல் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த ஃபாரெக்ஸ் கெயின் அண்ட் லாஸுக்காக புதுசா ஒரு கிளாஸ் ஒன்று நான் கிரியேட் பண்ண போறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கெயின் எல்லாம் நான் தனியா மெயின்டைன் பண்ண போறேன், லாஸ் எல்லாம் தனியா மெயின்டைன் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஃபாரெக்ஸ் கெயின் அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதுல எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூலாம் வேணும். அதனால எஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதை மட்டும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. டிரான்சாக்ஷனா ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வவுச்சர்ஸ் போறோம். வவுச்சர்ஸ்ல F7 கொடுத்துட்டு உங்களோட கிளாஸை சூஸ் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ் கெயின் அப்படின்றது கொடுத்துட்டு டேட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நம்ம 5th ஏப்ரல் தான் பே பண்றோம். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பர்டிகுலர்ஸ்ல நம்மளோட பார்ட்டி டீடைல்ஸ் கொடுக்க போறோம். ஸோ என்னோட பார்ட்டி நேமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அமௌண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துருச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு உங்களோட பேலன்ஸ் ஷீட்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க அன்அட்ஜஸ்ட்னு வராது. ஸோ இதுல வந்து பாருங்களேன் எனக்கு லெஸ் டிரான்ஸ்ஃபர்னு வந்துருச்சுங்களா? ஸோ அப்ப நமக்கு வந்து இது ப்ராஃபிட் தான் ஆயிருக்கு. அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் போடுற ஒரு இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ல அந்த ஃபாரின் கரன்சியோட வேல்யூ எனக்கு டவுன் ஆகுது, நான் பே பண்ணும்போது டவுன் ஆகுது அப்படிங்கும் போது அது உங்களுக்கு இன்கம் தான்.
ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பேமெண்ட் பே பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கரண்ட் டேட்ல டாலர்னா டாலரோட இந்தியன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று நமக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா லாஸாக இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் பண்ற ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ்ல வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணதை விட எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு வவுச்சர்ஸ் போயிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இட்டாலிக்கு என்னோட கூட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1st May அன்னைக்கு. இதுல வந்து ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. பார்ட்டி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரி. ஸோ ஹாரிங்கிறத நான் கொடுத்துட்றேன். அவங்களோட அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ் நம்ம கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கான கரன்சி சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல அவங்களோட கண்ட்ரி டீடைல்ஸ் எனக்கு அவங்களோட ஸ்டேட் தெரியல கண்ட்ரி தான் தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அவங்களோட கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன்னா இட்டாலிக்கு தான் கொடுக்குறேன். இட்டாலி சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஸ்பேச் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துறேன். பார்ட்டி டீட்டெயில்ஸு அடுத்தது வந்து நம்மளோட காமன் சேல்ஸ் லெஜர் சேல்ஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த லெஜரை சேவ் பண்ணிடுங்க. என்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்க லேப்டாப் தான். எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி. இப்போ அங்கே வந்து ரேட் வந்து என்னவோ அந்த ரேட் வைஸ் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ 1 லேப்டாப்போட ரேட் 150 யூரோ சிம்பிளோட கொடுக்கணும். ஆல்ட் 156 கொடுங்க. 150ங்கிறத நான் கொடுத்துறேன். கொடுத்து என்டர் பண்றேன் அப்படின்னா 7500 யூரோ. ஸோ அப்போ ஒரு யூரோவோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக கிரியேட் பண்ணது 90.85 ருபீஸ். ஸோ இப்போ இந்தியன் வேல்யூ படி கால்குலேட் பண்ணா ஒரு பீஸோட ரேட் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கு. என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் இந்தியன் வேல்யூ படி அவங்க நமக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அப்போ அவங்க பே பண்ண வேண்டியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7500 யூரோ. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம பேமெண்ட் வாங்கின மாதிரி கொடுக்கணும். பேமெண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ரெசிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th May. கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. அக்கௌண்ட் வந்து நம்ம பேங்க் மூலியமா தான் வாங்குறோம். பார்ட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி. அவங்கள சூஸ் பண்றேன். நீங்க வந்து வேல்யூ கொடுக்கும் போது யூரோ சிம்பிளோட கொடுக்கணும். 7500 யூரோ. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டு காட்டுது. ஆனா எனக்கு ரேட் வந்து குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 90ல இருந்து எனக்கு என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 89 ருபீஸா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு 89.05ல இருக்கு. நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா வேல்யூ எனக்கு கம்மி ஆகும். எனக்கு அமௌண்ட் வந்து போடும் போது இன்னைக்கு இந்தியன் வேல்யூ படி என்ன ரேட்டோ அந்த ரேட் எடுத்துக்கிச்சு. அப்போ 90ல இருந்து 89க்கு எனக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ எனக்கு டோட்டலா லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 13,500 ருபீஸ் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. அவங்க கணக்குப்படி பார்க்கும்போது அவங்களோட வேல்யூ வச்சுதான் நமக்கு பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டீடைல்ஸ்லாம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நார்மலா இது லாஸ் தானே இல்லைங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே ஆல்டர்ல நீங்க என்ன பண்ணுங்க வவுச்சர் டைப் போயிடுங்க. ஜேர்னல்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் லாஸை வந்து தனியா நம்ம என்ட்ரி பண்றதுக்காக ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றோம். ஸோ ஃபாரெக்ஸ் லாஸ் அப்படிங்கிறத நீங்க கிரியேட் பண்ணலாம். இதுக்கான லெட்ஜர் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. லெட்ஜர் நேம்ல நான் இதையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா ப்ராஃபிட் அண்ட் லாஸை யூஸ் பண்ணலாம். இல்ல நான் வந்து ஒரு தனி எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் இந்த மாதிரி லாஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ்பென்ஸ்ல போகட்டும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்ல நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸையே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. உங்களோட டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு வவுச்சர்ஸ் போயிடுங்க. இப்போ நம்ம போட போறது ஜேர்னல். F7 கொடுத்துட்டு நம்ம லாஸ் என்ட்ரி தான் கிரியேட் பண்ண போறோம். அதனால ஃபாரெக்ஸ் லாஸ் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க. பார்ட்டி யாரோ அந்த பார்ட்டியை சூஸ் பண்ணுங்க. நான் ஹாரி சூஸ் பண்றேன். அமௌண்ட் வந்து பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அதுவும் எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து குறைஞ்சுக்கும். சரிங்களா,
குடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் எஸ்கேப் குடுத்துட்டு என்னோட பேலன்ஸ் ஷீட்ல நான் செக் பண்ணி பார்க்குறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எனக்கு அமௌண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஒரு 9000 சம்திங் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ என்னோட ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து இப்போ நான் மைனஸ் பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு டேலி ஆயிடும். ஸோ இப்ப இந்த மாதிரி உங்களோட நார்மல் இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பாருங்க, ஓப்பனிங் அமௌண்ட் நமக்கு வந்துருச்சுங்களா? கிராஸ் ப்ராஃபிட் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஷோ பண்ணும். ஆல்ட் F1 குடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ண வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு லாஸ் எவ்வளோ ஆச்சு, அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது லாஸ் அண்ட் கெயின் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லயே மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல எனக்கு இப்ப இந்த லெஸ் டிரான்ஸ்ஃபர் தனியா காமிச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி லாஸையும் நான் தனியா காட்டணும் அப்படின்னா இப்ப இதுல வந்து பாருங்க, டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறது நம்ம ஓப்பனிங்ல கிரியேட் பண்ணது, நான் கேஷ் மட்டும் வச்சு பண்ணதுனால இந்த மாதிரி இருக்கு. அதை நான் தனியா வந்து லாஸ் ஆனதை எக்ஸ்பென்ஸ்ல வச்சு மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க லாஸை வந்து எக்ஸ்பென்ஸ்ல வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் ரெண்டையும் காமனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வச்சதுனால எனக்கு லாஸ் ஆன அந்த 13,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து அது மைனஸ் பண்ணிடுச்சு. So இந்த மாதிரி நீங்க பண்ற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல ஃபாரின் வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகுது, அதை என்னோட டிரான்சாக்ஷனா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம்.